பாத்துங்க சார். ஓகே ஓகே. என்ன என்ன பயங்கர சீக்ரெட் எதுவும் பேசிட்டு இருக்கோமா? இல்ல நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரெக்கார்டு ஆஃப் பண்ணுங்கன்னு. உங்களோட ரீல்ஸ்ல அது வரைக்கும் வருது. வீடியோல நான் ஃபுல்லா பார்க்கல. ஓ ஓகே. ஓ ரீல்ஸ்லயே வருதா அது? ஆ ஆனா சார். ரீல்ஸ் வந்து நான் பப்ளிக் போட்டிருந்தாலும் யார்கிட்ட லிங்க் இருக்கோ அவங்க தான் பார்க்க முடியும். இல்ல சார், எல்லாரும் பார்க்கலாம். சொல்லப்போனா ஹஸ்பண்ட் தான் சொன்னார் எனக்கு. ம். உங்களோட ரீல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரகுராம் சார் கால் வந்திருக்கு. அவர் அதோட பேசியிருக்காரு அப்படின்ட்டு. ஓகே. அதை ஆஃப் பண்ணிடணும் அப்ப. ம். இது எனக்கு என்னன்னா, நான் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆ சார். ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஆஃப் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. இது மீட் வந்து ஆஃப் ஆயிரும். ஆ ஃபோன் தான் இருக்கும். இப்போ ம். ஆக்சுவலாக நான் வந்து லேப்டாப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். இல்ல அதனால நான் சார். ஃபோனில் பேசும்போது வந்து மீட் ஆஃப் ஆயிருது, இங்கே ரெக்கார்டிங் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் அது பண்ணணும். அந்த அந்த வீடியோ பார்த்தா ஒரு அளவு ஐடியா கிடைக்கும் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை போய் பார்த்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்போ நான் அந்த அதில் இப்போ இதை ஷேர் பண்ணுறேன் கொஞ்ச நேரம். அந்த இதை ஷேர் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத கொஞ்ச நேரம் பேசிட்டோம்னா நல்லா. சரி அம்மா, இப்போ என்ன நான் செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் தான் ரெக்கார்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் ரெக்கார்டிங்கில் இல்லை. பரவாயில்லையா? சரி, முன்னாடி இப்படி கொண்டாந்துறேன், இழுத்துறேன். இப்போ இப்படி கொண்டாந்துட்டேன்னா இப்போ வந்து என்னன்னா, இந்த இடத்துல எல்லாம் லைட்டாக ப்ளூவில் தெரியுதா? பிளாக்ல தான் இருக்குது விங்ஸ் ஃபுல்லாக. ஆனால் ஸ்கையோடைய ப்ளூ வந்து இங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல எங்கேயோ இருந்து என்னமோ ஒரு ஃப்ரூட்டோ என்னமோ ஒன்று ரெட்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரெட்டாக வந்து அப்படி பிளாக்குக்குள்ளே போகுது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம், இந்த இடத்துல இந்த ரெட்டு பிரைட் ரெட்டு, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆகுது. இந்த இடத்துல ஓரளவுக்கு ஷேடோவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் ஃபெதர்ஸ் வந்து அந்த ப்ளூம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சாஃப்ட் ஃபெதர்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இதை லேசாக வந்து நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா ரெக்கார்டிங்லேயும் தெரியும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் பிரைட்டாக இருக்கு, இந்த இடத்துல மீடியம் டோன் ஆகுது, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆகுது, அங்கங்கே டார்க் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த பிளாக் வருது. அந்த ஒயிட்ல கூட அங்கே ஒயிட் இருக்கு, ஒயிட்ல கூட இங்கே ஒயிட் இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ ஆகிட்டே வந்தது. இதை இப்போ வந்து இதை உள்ள வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ளூவை வந்து கரகர கரகரன்னு ப்ளூ கொண்டாந்துருவோம். காலுக்குள்ளேயும் ப்ளூ இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளூ கொண்டாந்துருவோம். காலை வந்து லேசாக வரைஞ்சிக்கிட்டு இந்த ரெட்ஸை, இந்த ரெட்டு இந்த ஒயிட்டை விட்டுட்டு மீதி இடத்துக்கு ஃபுல்லாக ஒரு ப்ளூவை வந்து கொண்டாந்துரும். சரியா? கொண்டாந்துட்டு இந்த இடத்துக்கு மாத்திரம், அங்கே வந்து நம்ம ஏற்கனவே கலர் பண்ணிட்டோம், அதனால் அதை விட்டுருவோம். இந்த இடத்துக்கு மாத்திரம், இந்த இடத்துக்கு மாத்திரம் லேசாக நம்ம ப்ளூவே விட்டுருவோம். சரியா? ஓகே, ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். இது உள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல வந்து ரெட்டை வச்சிருவோம். ஏன்னா ரெட்டை விட்டோம்னா நமக்கு வந்து கப்பல் ஏறிடும். நம்ம தப்பிதம் விட்டோன்னா அதை ரெட்டை வந்து திருப்ப காப்பாற்ற முடியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துலயே எனக்கு ரெட்டு டார்க்காக தெரியுது. சரி, அப்போ நல்ல லைட் ரெட்டை வைக்கிறேம்மா. நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், பிங்கை தூக்கி மேலே வைக்க போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து அப்படியே கொண்டாந்துக்கிட்டே இருக்கேன். பென்சில் லைன் வந்து நம்ம முதல்ல போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அதுக்காக தான் பென்சில் லைன் போடக்கூடாதுன்றது நம்ம யூஸ்வலாக போட மாட்டோம். ஆனால் பென்சில் லைன் போட்டு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நான் இதோடைய ஒர்க்கையும் பென்சில் லைன் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். தேவானுடைய ஒர்க்கும் பென்சில் லைன் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே பாருமா, இங்கேருந்து இப்படி வருது, இங்கேருந்து இப்படி வருது, இங்கேருந்து இப்படி வருது ஸ்ட்ரோக்ஸு. சரியா? இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு இங்கேருந்து இப்படி வருது ஸ்ட்ரோக்ஸ். சில இடங்களில் லைட்டாகவும் சில இடங்களில் டார்க்காகவும் போடுவோம். இந்த இடத்துல டார்க்காக போட்டுக்கிடுவோம், இங்கே கொஞ்சம் லைட்டாக விட்டுருவோம். எட்ஜஸ் வந்து புரோக்கனாக இருக்கட்டும். இப்படி பென்சில் லைனுக்குள்ள கலர் போயிடணும், அதான் இம்பார்ட்டன்ட். சரியா?
ரெட்டை முடிச்சிட்டேன் நான். ரெட்டை முடிச்சிட்டு லைட் பிங்க் எடுக்கிறேன் நான். லைட் பிங்க் எடுக்கிறேன். லைட் பிங்க் எடுத்து அந்த லைட்டா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லா டார்க்கா வந்து பிங்க் கொடுத்துட்டு ஓவராலா அந்த பிங்கை கொண்டாந்துக்கிட்டே இருக்கேன். அந்த பிங்க்கும் மேல ஆரஞ்சு வைக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நான் வந்து அந்த பிங்க்கும் இந்த ரெட்டையும் கொடுக்கவும் ஒரு வேர்மிலியனு கிரிம்சனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ரூட் ஒன்று வரும், மெலன். அதில் நம்ம அந்த வேர்மிலியனையும் பிங்கையும் மிக்ஸ் பண்ணி கிரிம்சனையும் மிக்ஸ் பண்ணி வைப்போம் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரைட் பிங்க் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அது அந்த ரெட்டு வந்துருச்சு. ரெட்டு வந்துருச்சு. இப்போ நான் டார்க் பிங்க்குக்கு போகிறேன். போகவா? நிற்கவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவா? பண்ணலாம் சார். போவா? ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இங்கே இருந்து கொண்டு வரணுமா? இங்கே இருந்து கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம நல்ல டார்க்கும் கொண்டு போகலான்னு வச்சுக்க. ஆனால் இங்கேருந்து கொண்டு வர்றேன் இப்போதைக்கு. அப்படியே கொண்டாந்து கீழே வந்துடுறோம். மேலே வந்து அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ண வேண்டாம். கீழே வந்துடுறோம். கீழே வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் பிளாக்கும் உள்ளே போகும். அப்புறம் கீழே அந்த இதை கொண்டாந்துட்டு இதுக்கு கீழே இந்த ஃபெதருக்கு கீழே கொஞ்சம் போல டெப்த் அப்படி வச்சுட்டு விட்டுறோம். நாலு ரெட்டையுமே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெட்டு நல்லா வந்து டெப்த்து கொடுக்குது, ஆனால் ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணுது. அந்த மேலே இடத்துக்கு போக வேண்டாம். இங்கே லேசாக வச்சுட்டு நம்ம அந்த ரெண்டு ப்ளூவும் யூஸ் பண்ண வேண்டியிருக்குமா? அதாவது இந்த லைட் பிரைட் ப்ளூ இருக்கும் தெரியுமா? அந்த பிரைட் ப்ளூவையும் அந்த டார்க் ப்ளூ, மீடியம் ப்ளூ இருக்கட்டும், டார்க் ப்ளூ ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி ஒரு ப்ளூ இருக்குல்ல, அந்த ப்ளூவையும் இதையும் நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ முதல்ல வந்து சொல்றீங்களா சார்? என்னம்மா? ரஷ்யன் ப்ளூவையும் டர்காஸ் ப்ளூவும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல வந்து அந்த காலை வந்து வரைஞ்சிருவோம். ப்ளூவில் லேசாக வந்து அதை வரைஞ்சிரும். அந்த விரல் எல்லாமே அதில் வந்து கிளா எல்லாமே அந்த ப்ளூவில் வந்து வந்துடுது. அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், லேசாக டெக்ஸ்டர்டாக வைக்கிறோம். இன்னொரு டார்க் ப்ளூ வைக்கலாம் நம்ம, அதுக்கு அதை வைக்கிற அப்புறம் வைப்போம். முதல்ல வந்து இந்த டெக்ஸ்டர்டாக வைப்போம். கிட்டக்க போகணுமா இருக்கட்டுமா? அதை மாதிரி இருந்தால் போதுமா? தெரியுதா? கிட்டக்க போகணுமா? கொஞ்சம் கிட்ட போகும் சார். சரியா? அப்படி செஞ்சுட்டு இப்போ இதையும் நம்ம அப்படி கொண்டாந்து லேசாக அங்கங்கே ஒயிட் விடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் ப்ளூ வைப்போம், பிளாக் வச்சாலும் கூட வைப்போம் நம்ம. ஆனால் இப்போதைக்கு அந்த ஒயிட்டோட சேர்த்து வச்சிடுறது, அப்படி வச்சுட்டு விட்டுறோம். அடுத்த காலுக்கு போயிடுவானா? முதல்ல இந்த கிளாவை போடுறேன். அது வந்து சிம்பிளாக இருக்குது. அப்படியே கொண்டாந்துட்டு அந்த இடத்துல அந்த கிளாவ் வருது, அதுவும் அப்படி சிம்பிளாக இருக்குது. இந்த இடத்துல இந்த கிளாவ் வருது. அதுக்கப்புறம் ஆக்சுவல் காலுக்கு போகிறோம். அப்படி விட்டுருவோம். இப்போ டார்க் ப்ளூக்கு போகிறோம். டார்க் ப்ளூக்கு போய் ரொம்ப அழுத்தமும் இல்லை,
ஏன்னா இதுக்கு மேல வந்து நம்ம பிளாக் வைக்கணும். பிளாக் ஏறுறதுக்கு நமக்கு இடம் வேணும்ல. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. பிளாக் பேப்பரை ஃபுல்லா நம்ம நிறைச்சிட்டோம்னா பிளாக் ஏறாது அது மேல. அதனால கொஞ்சம் போல அந்த ப்ளூ அப்படி விட்டுறோம். ம் இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட்டா அப்படி ப்ளூ கொடுத்துட்டு அப்படியே ப்ளூ கொடுத்துறோம். அது ஒயிட்டா இல்ல, லைட்டா அப்படி ப்ளூ கொடுத்துறோம். ப்ளூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரேடியலா தாமரைப்பூ விரியற மாதிரி அந்த லைன் வந்து அப்படியே விரிஞ்சிட்டு வருது. அப்படியே அப்படி கீழே வருது. அது எது வரைக்கும் கொண்டாந்து நிறுத்துவோம்னா இந்த ஸ்ட்ரோக்கை இந்த இடத்துல அந்த விங் முடியுது இல்ல, அந்த விங் அந்த இடத்துல முடியுது இல்ல, அந்த விங் முடிகிற இடத்துல கொண்டாந்து ஸ்ட்ரோக்கை நிறுத்திடும். எப்படி வருது? அங்க ஸ்ட்ரோக் வந்து இப்படி திரும்பிடுது. அந்த இடத்துல ஸ்ட்ரோக் வந்து அப்படி திரும்பிடுது. திரும்பிட்டு அந்த மரத்தை வந்து அப்படி காட்டிடும். இப்ப அந்த ப்ளூவை விட்டுட்டு வெளியில வந்து ஒரு ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுக்குறோம். அங்க ஒரு ப்ளூ, அங்க ஒரு டார்க் ப்ளூ கொடுக்குறோம். லேசா ஒயிட் தெரியுது, லேசா ஒயிட் தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டார்க் ப்ளூ ஒன்று கோடு கொடுக்குறோம். அங்க உள்ள நம்ம லைட் ப்ளூ கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வெளியில கொடுக்குறோம் இந்த கோடை செஞ்சுட்டு மேலேயும் கீழேயும் ஷேடோ கொடுத்துறோம். அதே இது இந்த காலுக்கு செஞ்சிருவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றதா இருந்தா சொல்லுமா. எப்பயுமே ஒரு ஒரு ஏரியாவை வந்து நல்லா பக்காவா செஞ்சிட்டோம்னா எல்லா ஏரியாவும் பக்காவா செஞ்ச ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த காலை வந்து இவ்வளவு டீட்டெயில் காட்டிட்டு இந்த காலை டீட்டெயில் கொஞ்சம் குறைச்சலா காட்டினாலும் கூட ரெண்டும் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, லைட் ப்ளூவோடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு பார்ப்போம் வேற இருக்கான்னு பார்ப்போம். அப்ப இந்த ஒயிட்டுக்கு வைக்கணும் இல்ல, அந்த ஒயிட்டுக்கு வைக்கணும்னா அங்க கொஞ்சம் கிரீனை எடுத்துடுறேன். எடுத்துட்டு பிளாக் பெருசாக்க போறேன். லைட் ப்ளூவை வச்சு இதை லேசா ஃபார்ம் ஒன்று பண்ணிடுவோம். பண்ணிட்டோம்னா லேசா சார் நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் வந்துறீங்களா கேமரா? லேசா அப்படி, அதாவது அந்த இடத்துல ஒயிட் ஃபெதர் இருக்கு, அது லேசா ப்ளூ வச்சு காட்டிட்டா அங்க பேக்ரவுண்டை டார்க் ஆக்கிடுவோம். அப்புறம் சரியா? இப்ப திரும்ப அந்த ப்ளூவை வச்சு இந்த இடத்துக்கு வர்றோம். இங்க வர்றப்ப என்ன செஞ்சிடறோம்னா இப்படி டேர்ன் ஆச்சு தெரியுமா, அது அப்படி டேர்ன் ஆயிட்டு வந்துடும். எது வரைக்கும்? அது வரைக்கும். இதை கேர்ஃபுல்லா அந்த இதுக்குள்ள போகாம பாத்துக்க, போயிடக்கூடாது அதுக்குள்ள. கரெக்டா இங்கிருந்து அது வந்து அப்படி முடியணும். அப்படி முடியணும். அது அது அந்த கண்டினியூட்டி கரெக்டா இருக்கணும்.
இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு மேடு ஒன்று இருக்கு, அப்புறம் அப்படி ஒரு மேடு ஒன்று இருக்கு, அப்புறம் அப்படி ஒரு மேடு ஒன்று இருக்கு. இங்க இருந்து அந்த அந்த கர்வை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இதுக்கு மேல நம்ம பிளாக் வைக்கிறப்ப இந்த ப்ளூ வந்து லேசா அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா போதும். இன்னும் நான் இவ்வளவு தூரத்துக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் இன்னும் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தெரிஞ்சாதான் பிளாக் ஏறும். சப்போஸ் இப்ப நம்ம ஆயில் பேஸ்டில் நம்ம சமயத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும், ஃபுல்லாக ஏறிடும் கலர். கலர் ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கலர் ஏற்ற வேண்டி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கலர் ஏறி இருக்கும். மேலே வச்சோன்னா அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே போகும். அதே மாதிரி இதுவும் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே வந்து கலர் வந்து ஏறாது மேலே. அப்படியே மேலே ஏறினாலும் அந்த டெக்ஸ்சர் இருக்காது, பல பல பலன்னு ஆயிரும். சில ஆர்டிஸ்ட்டுகளுக்கு அது ரொம்ப பிடிக்குது. இங்கே சாலமன் திவாகர்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா செய்வார் அவர். ஃபினிஷ்டு பெயிண்டிங் பயங்கரமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே அவர் செய்கிற மாதிரியே செய்வாங்க. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு ஒரு மெக்கானிக்கலாக தெரியும் அதை பார்க்கறதுக்கு. இந்த இங்கே இங்கே இந்த இடத்துல விங்க வந்து கொஞ்சம் பெருசாக்க போகிறேம்மா, இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வர போகிறேன். அதை அந்த பேப்பர் எட்ஜ் வரைக்கும் போகுதுன்றதுக்காக அது கொண்டு போகலை. இப்போ இது வரைக்கும் கொண்டாந்தா தான் அது அந்த ஒயிட் வந்து வெளியில் வரும் போல இருக்கு. சரி, அவ்வளோ தூரத்துக்கு கொண்டோமா? போயிடுவானா? இந்த இடத்துக்கு போயிடுவா, அப்படியே போயிட்டே இருக்குவா. எஸ் சார். லேசா ப்ரௌனை வச்சு அந்த பிரான்ச்சஸை லேசாக காட்டிடுவோம்மா. காட்டிட்டோன்னா இப்போதே காட்டிட்டோன்னா ப்ரௌன்னு நினச்சி ஒரு வயலட்டை தூக்கி வச்சு இதை லேசாக செஞ்சாதான் நமக்கு அப்படியே இதை ஃபேட் அவுட் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதை அப்படியே கொண்டாந்து அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி விட்டுறலாம். இதை லேசாக நம்ம செஞ்சாதான் இந்த இடத்துல வந்து நம்ம இதை கொண்டு வர முடியும். இப்போ அப்படியே அந்த லைன்ஸ் போகுது.
அப்ப அந்த ரவுண்டா இருக்குன்றதுக்கு இந்த கோடுகளை போட்டா தான் அது ரவுண்டா இருக்கிற அந்த ஃபீலிங் வரும். அப்புறம் திரும்ப நம்ம கொஞ்சம் போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூவை குறைச்சிக்கிட்டே வந்துருவோம். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து இந்த கோடுகளை ஜாஸ்தி காட்டிடும். நான் அப்படியே இதை அவுட் ஆக்கிடுவேன். இதை அப்படியே அவுட் ஆக்கிடுவோம். அப்படியே இப்ப இதை இங்க கொண்டு போயிருவோமா? ஏன்னா நம்ம வந்து பிளாக் வச்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு போனோம்னா பிளாக்குக்குள்ள கொண்டு போகணும். இதை பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அது லேசா அந்த இடத்துல வெளில தெரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப பிளாக் வந்து இதுக்குள்ள கொண்டு வர்றது ஈஸி நமக்கு. செஞ்சுட்டு என்ன செய்யறோம், அந்த அந்த ரவுண்டா இருக்கிறதுக்கு அந்த லேட்ரல் கோடுகளையும் போட்டுரும். வெர்டிக்கல் இதுன்னு வச்சுக்கிட்டோம்னா லாங் லைன்ஸை போட்டுட்டு இந்த ஷார்ட் லைன்ஸ் வந்து அப்படியே ரவுண்டா வர்ற மாதிரி அப்படி போட்டு விட்டு வந்துடும். இது எவ்வளவு தூரத்துக்கு வருது? அதை அப்படியே விட்டுறலாம். இதை இது அப்படியே போயிடுது. இங்க வந்து நம்ம அந்த லேட்ரல் லைன்ஸ் போட்டுறோம். சைடில் அந்த லைன்ஸ் போடுறோம் இல்லையா, இந்த லேட்ரல் லைன்ஸை இது போட்டுறோம் நம்ம. சரி, அப்ப இதுக்கு போயிடுவானா, இந்த இடத்துக்கு போயிடுவா. இங்க காலுக்கு வர்றப்ப கொஞ்சம் அந்த இடத்துல டார்க் லைட் கொஞ்சம் ஜாஸ்தி காட்டிடணும். ஏன்னா இந்த இடத்த கொஞ்சம் டார்க்கா காட்டிட்டு அப்படியே அந்த காலுக்கு வர்றப்ப அப்படியே அதை நிறுத்திக்கிட்டோம்னா வெயிட் பண்ணுமா, போயிட்டே இருக்குவா. பண்ணலாம் சார் நீங்க. இந்த ரெட்டில் வந்து இந்த ப்ளூவை ஏற்றிடுறோம். இங்கே வந்து காலுக்கு கீழே கொஞ்சம் ப்ளூ இப்படி கொடுத்துட்டோம்னா அது பிளாக் ஆக்கிடும். அந்த அந்த லைன்ஸு ஆக்சுவலாக கடைசியில் தெரிய போகிறது கிடையாது. நம்ம பிளாக் வைக்கிறப்ப அந்த லைன்ஸ் தெரிய போகுதோ தெரிய போகலையோ அது எப்படி வேணாலும் ரெண்ட் போட்டோம். நம்ம அந்த டைரக்ஷனில் அந்த லைன்ஸ் போட்டுட்டு வந்தால் தான் இப்படியே அப்படி டர்ன் பண்ணி அப்படி டைரக்ஷனில் போட்டுட்டு வந்தால் தான் நம்ம கடைசியில் வாட்டர் கலராக இருந்தாலும் சரி, ஆயில் கலராக இருந்தாலும், எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி,
பேஸ் கலர் வந்து கரெக்டாக அந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கணும் ஸ்ட்ரோக்ஸ். அப்பதான் அதோடைய பியூட்டியே வெளியில வர ஆரம்பிக்கும். இல்லாட்டி பியூட்டி வெளியில வராது. பார்த்தோமா இந்த இடத்துல அந்த ஒயிட்டை விட்டுறணும். இதை செஞ்சுட்டு அந்த வயலட் டோனை எடுத்து அந்த காலை வந்து லேசா போட்டு விட்டுருவோம். கிரிக்கெட் டெய்லியும் முடிச்சிருவோமா? அப்படியே ப்ளூவில் போட்டுட்டு அப்புறம் நம்ம பிளாக் வந்தால் நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு டெய்லு இதோட வந்து முடிஞ்சிருது. நமக்கு ஃபோட்டோவில் இதோட இல்லை, இவ்வளோட இருக்கு. நம்ம டெய்லை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத சொல்கிறேன் நான். எப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃபெதர் ஒன்று வருது. அந்த ஃபெதர் வந்து அவ்வளோதான் அது. அதை ஒட்டி இன்னொரு ஃபெதர் ஒன்று வருது. அந்த ஃபெதரோடைய அந்த எட்ஜ் வந்து லேஸ் அந்த லைட்டாக தெரியுது. அப்போ அதை அப்படியே கொண்டாந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து அதை அப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இந்த அடுத்த ஃபெதரை அகலமாக்கிட்டே வர, மேலே நேரவாகவும் கீழே வர்றப்ப அகலமாயிட்டே வருது. நான் இதை நல்லாவே ப்ளூவாக கொடுக்குறேன். டார்க் ப்ளூவாகவே கொடுத்துட்றேன். மேலே வந்து நான் பிளாக் வர்றப்ப அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பிளாக் ஏற போகிறது கிடையாது. நான் வந்து அதை ரெட்டு என்னமாச்சும் மேலே கலர்ஸ் வச்சு நான் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த ரெட்டு வந்து முடியாக இருக்கிற மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து இந்த ப்ளூவை உள்ளே கொண்டு போகிறோம். அதே மாதிரி திரும்ப அடுத்த ஒரு கோடு ஒன்று விடுறோம். அது இப்படி சாஞ்சு இருக்குமா? அந்த ஃபெதர் வந்து அப்படி சாஞ்சிருக்கு. அந்த மற்ற பேர்ட்ஸை பார்த்தானா தெரியும், அப்படி சாஞ்சிருக்கு. அந்த ஃபெதர் அப்படி வந்து சாஞ்சு அப்படி வந்துருச்சு. அடுத்த ஃபெதர் இப்படி வருது. தரம்ஷாலா என்ன பயங்கரமா நடந்திருக்குமா? பயங்கரமா இருக்கு படிக்கிறது. சரியா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. பயமா இருக்கு சார். ஆமா, பயங்கரமா இருக்கு. குழந்தைகளை யோசிச்சு பார்த்தா
சரிம்மா, இது வரைக்கும் வந்ததை என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து பிரான்ச்சுக்கு திருப்ப கொஞ்சம் போல பிரான்ச்சுக்கு டைமென்ஷனை கொடுத்துட்டோன்னா அந்த நகத்தை நம்ம வரையறதுக்கு போயிடலாம். எனக்கு இன்னைக்கு சரியான பிசி டே. இது தேவானை வந்துச்சா, பிரிட்ஜ் அகாடமியில் வந்து அந்த ஓரியன்டேஷன் ஒன்று நடக்கும். அதாவது 6th 7th 8th வந்து புக்கு கிடையாது இல்லையா, அதனால அவங்க என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு பிளான் அது. அதுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் இதையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுப்போம். அது 5 மணிக்கு. 5:30 மணிக்கு இவ அக்ஷிதா. ஆனால் அக்ஷிதா வர்றாளா என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அக்ஷிதா வந்து, அதனால வந்துருவேன்னு. சரி அம்மா, இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுன்னு சொல்லுங்க, நான் வந்து திரும்ப அடுத்தது இதுக்கு போகிறேன். இந்த பர்ஸ்பெக்டிவ் ஸ்கெட்ச்னு போட்டிருக்கேன் சார், கரெக்டாக இருக்கா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ஸ்பெக்டிவ் டிராயிங் போடுறேன். பசங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்ஸ்பெக்டிவ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், அதனால போட்டு வச்சிருக்கேன். எங்கம்மா பாஸ் பண்ணியிருக்க நீ? நான் இப்போ இதே குரூப்ல போட்டிருக்கேன் சார். நம்ம ஓ ரைட் ஓகே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சும்மா இப்போ ரொம்ப என்னன்னா அந்த லெஃப்ட் சைடுல ஒரு கோடு மாதிரி போகுது இல்லையா, லெஃப்ட் சைடுல. சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு 2 minutes நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஓகேம்மா ஓகே. லெஃப்ட் சைடுல அந்த கோடு மாதிரி போகுது இல்லையா, அந்த மவுண்டன்ல இந்த டுவர்ட்ஸ் ரிவர் வர்றது, ரோட ஒட்டி. ரோடோடைய லெஃப்ட் சைடை காட்டுறது. ரோடோடைய ரைட் சைடுல பாறையா இருக்கு. கரெக்ட். லெஃப்ட் சைடுல வந்து அந்த கோடு மாதிரி போறதுல புல்லு மாதிரி போட்டு விட்டா நல்லா இருக்கும். அதாவது வெறும் லைனா போடாம கரகரகரன்னு அப்படி அப்படியே லைனா போட்டு அப்படியே சிறுசாகிட்டே போகும் தெரியுமா, அப்படியே போட்டுட்டு புரோக்கன் லைனா விட்டுறலாம் அந்த சைடுல. ரைட் ஓகே ஓகே, ஆட் பண்றேன் சார். மத்தபடி எல்லாம் பக்காவா வந்திருக்கு. ஆனா அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. 11 year old. நான் ஸ்கேல் எல்லாம் வச்சு பர்ஸ்பெக்டிவா ஒன்னு வரைஞ்சு காமிச்சாலும் புரியுமான்னு தெரியல. இல்ல இப்ப வரைய முடியாது. அதாவது நான் என்ன யூஸ்வலா செய்வேன் அப்படின்னா, நான் இதை போட்டுட்டே செஞ்சுட்டு இருக்கவாமா, பேசிட்டு இருக்கவா, நான் இந்த இதை வந்து வெளியில அப்படி கொண்டு வந்துடுறேன். அது வெளியில வந்துட்ட மாதிரி அப்படி காட்டிடுறேன். இங்க வந்து கொஞ்சம் அப்படி டெப்த் அப்படியே கொண்டாந்துட்டு இந்த இடத்துக்கு டெப்த் காட்டி ஆகணும், அப்பதான் இந்த பிரான்ச் வெளியில வரும். அப்ப இந்த இடத்துக்கு கொஞ்சம் போல டெப்த் காட்டிட்டு இங்க டெப்த் குறைச்சிடுறேன். செஞ்சுட்டு அந்த லேட்ரல் லைனையும் போட்டுட்டு இங்க டெப்த் இன்க்ரீஸ் பண்றேன். பிரான்ச்சுக்கு கீழே டெப்த் இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணி அந்த லேட்ரல் லைன்ஸையும் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய இடங்களை கேஷுவலா விட்டதுனால இப்ப நம்ம இது செய்யறது வந்து அவ்வளவு தூரத்துக்கு தப்பிதமா தெரியாது. சரியா, லேஸ் இங்க கீழே வந்து இப்படி ப்ளூவை காட்டிட்டு விட்டுறோம். இதை வந்து அப்படியே விட்டுறோம். இங்க மேல போயிடுறோம், திரும்ப மேல போயிடுறோம். ப்ளூ போகுது. நம்ம அங்க பின்னாடி பிளாக் வைக்க போறோம், அதனால இந்த ப்ளூ வந்து இந்த ப்ளூயிஷ் ப்ரௌன் நல்லா தான் இருக்கும். ஆனா ரொம்ப டார்க் ஆக்க வேண்டாம். லேஸ் அப்படியே காட்டிட்டே போயிட்டு டைமென்ஷனுக்காக அப்படியே காட்டிட்டு போய் அப்படியே விட்டுறலாம். இந்த இடத்த என்ன செய்வோன்றது அப்புறம். என்னாச்சு, வீடியோ நின்றுச்சு. ஓகே, திடீர்னு வீடியோ நின்றுச்சு. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஆளு நின்றுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டும் ஒரே சைஸா போட்டு
கொஞ்சம் மேலே கீழே போட்டுருவேன், ரோடு மாதிரி ஒன்று போட்டு ஆ ம் ரெண்டும் ஒரே சைஸா போட்டா சரியா இருக்கா இத? இல்லை இல்லைன்றது தோணும், இல்லை அது சரியா இல்லை. இப்போ அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஆள் கொஞ்சம் சிறுசா வந்து அந்த சைடில் ஒரு ஆள், அந்த ஆள் தூரத்தில் இருக்கா, அதுதான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டாந்துருக்கேன். ஓகே அது நல்ல ஐடியா. ஆமா, அப்ப வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற மாதிரி ஆயிடும். ரைட். அநியாயம் பண்றாங்க சார் ஸ்கூல்ல. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற பிளான்லயே இல்ல. ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்ல. அப்பா அநியாயமா பைத்தியகரத்தனமா இருக்கு. பேரண்ட்னால இப்ப இன்ட்ரோடியூஸ் நான் வந்து இப்போதைக்கு ஃப்ளோ ஆஃப் லைன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். லைட் அண்ட் ஷேட் போயிட்டு ஃப்ளோ ஆஃப் லைன் வந்தாதான் நம்ம அந்த ஃப்ளோல இப்ப ட்ரீயோட பிரான்ச் நம்ம காமிச்சிக்கணும் சார் அந்த சர்க்கிள்ல. இதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீ பிராக்டிஸ் பண்ணாதான். அப்படிதான் போயிட்டு இருக்கேன் இன்னும். ரைட் அண்ட் ஷேட் நான் இன்னும் ஃபுல்லா டச் பண்ணல. நான் இன்னும் லைன்ஸ் பிராக்டிஸ்லயே தான் போயிட்டு மிச்சதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்னொன்னா. ஸ்கூல்ல ஆனா அநியாயம் பண்றாங்க சார். அத சொல்லித்தா இதை சொல்லித்தான்னு இல்ல காம்படிஷன் வைக்கிற போது டெக்னிக்கலா தெரியல, ஸ்கூல்ல இருக்குது. சோ எனக்கு வந்து என் பையனுக்கு பண்ணி எழுது சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி கலர் நம்ம கலர் ஃபில் பண்ற போது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீயே சார் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வரைஞ்சுக்கிறோமா, ஐதர் பென்சில்ல வரையறோம் இல்ல ப்ரௌன் பென்சில்ல வரையறோம், வரையக்கூடாதான், நேரா டிராப் பண்ணுவோம். எப்படி பண்ண முடியும்? என் பையனுக்கே சார் கலரிங் இருக்கு சார். ஹார்ஸ் வந்து பிரிண்டட்ல ஷேப்ல ஹார்ஸ் இருக்கு. ஹார்ஸ வந்து கலர் பண்ண சொல்றாங்க. லைனை விட்டு வெளில போக கூடாது கலர். ஓகே, அப்ப என்ன பண்ணணும் என் குழந்தைகிட்ட, அங்க ஸ்டாப் பண்றதுக்கு சைக்காலஜிக்கலா நான் ஒரு அவுட்லைன் போட்டுக்கோ அப்ப ஸ்டாப் ஆகும்னு சொல்லதான் தர முடியும். ஆமா, அது சொல்லக்கூடாதான். எங்க ஸ்டாப் பண்றது? இல்ல அது சொல்லக்கூடாதான். நீ கம்ப்ளீட் மெத்தட்ல ஃபில் பண்ண சொல்லி கொடு. ஓகே, அது ஃபைன். சர்க்கிள் ஃபில் பண்ணிட்டோம், அது ஓகே. அது வந்து வெளியில போகாதுன்னு சொல்லு தவிர அவுட்லைன் போடுன்னு சொல்லாதன்னு. இப்ப பேர்ட் நம்ம ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர் டிராயிங் பண்ணிக்கிறோம்ல சார், அது ஓகேவா? நேர கலரிங் வரும்போது கலர்ல தான் கலரிங் பண்ணணும் தவிர கலர்லயே ஃபில் பண்ணணும் தவிர ஒரு அவுட்லைன் போடக்கூடாது. எங்க இருந்து பிடிக்கிறீங்கன்னு தெரியல. அவுட்லைன் இருக்கிற புக்கை தான் எடுத்துட்டு வரணும். இல்ல சார், டிராயிங் அண்டர்லைனிங் டிராயிங் நம்ம